நான் டாக்டர் அபினவ், ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அட் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து விஸ்டம் டூத், தமிழ்ல ஞானப்பல் அப்படிம்போம். இந்த பல்லு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சியில கடைசியா முளைக்கிற பல்லு அது. ஸோ அது வந்து 17லேருந்து 25 வயசுல தான் அந்த பல்லு முளைக்குமே. ஸோ இந்த பல்லு வந்து சில பேருக்கு கரெக்டான பொசிஷன்ல முளைக்கும், சில பேருக்கு வந்து வேற வேற ஆங்கிள் முளைக்கும். அதுக்கு ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அண்ட் எவல்யூஷனரி காசஸ். அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்துல எல்லாருக்கும் 4 கடாப்பல் இருந்தது ஒவ்வொரு சைட்லயுமே. பட் காலம் போக போக நம்மளோட உணவு முறைகள் மாற மாற அது வந்து அப்படியே அந்த மோலார் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம சாப்பிட்ற உணவுகளுக்கும் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால நம்மளோட தாட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அந்த தேர்ட் மோலாருக்கு அதாவது வளர வேண்டிய இடம் வந்து இல்லாம போயிடுது. அதனால நிறைய பேருக்கு அது வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல வருது. ஸோ என்னன்னா இந்த கடைசி பல் தானே அப்படியே விட்டுறலான்னு மட்டும் நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னா இதனால நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒன்று, இந்த பல் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்தது அப்படின்னா முன்னாடி இருக்கிற பல்லெல்லாம் புஷ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு க்ரௌடிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நம்ம பல்லோட அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது அப்படி பக்கத்து பல்ல சாஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பக்கத்து பல்லையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேட் பிரெத் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கனாலோ, இல்லை ஏதாவது உங்களுக்கு இந்த ரீஜன்ல ஒரு ஸ்வெல்லிங் இருக்குன்னாலோ, ஆர் அந்த பல் இருக்கிற இடத்த சுத்தி இருக்கிற ஈறு வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டிஷா இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெட் அலர்ட் ஃபார் ஒரு டென்டல் கன்சல்டேஷன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு விஸ்டம் டூத் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட பொசிஷன் அண்ட் அந்த சிம்டம் பொறுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜிக்கல் ரிமூவல். அந்த டூத்தை எடுத்துட்டா போதும். த சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள். இதை நம்ம வந்து அகெயின் லோக்கல் அனஸ்தீசியா சேர் சைடில் பண்ணலாம், இல்லை செடேஷன்லையும் பண்ணலாம், இல்லை ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்தும் பண்ணலாம். பட் அகெயின் அது வந்து அந்த டூத்தோட பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். ஸோ நம்ம வாக்இன் பண்ணிட்டு ப்ரொசீஜர் முடிச்சுட்டு நம்ம வி கேன் கோ ஹோம். இதோட ரிகவரி பார்த்தீங்கன்னா இது வெரி ஷார்ட் ரிகவரி டைம். இப்போ ஒரு விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்வெல்லிங் வரும், மைல்ட் பெயின் இருக்கும். மெடிசன்ஸில் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஸ் பேக் அண்ட் சாஃப்ட் டயட் இஸ் மஸ்ட். ஸோ 3 to 4 days நமக்கு நல்லா ரிகவரி வந்துடும். எல்லா விஸ்டம் டூத்தும் எடுக்கணுமா டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு விஸ்டம் டூத் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்க டென்டிஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஏதாவது வீக்கமோ இல்லை பேட் பிரெத்தோ இல்லை ஒரு அன்னோன் பெயின் மாதிரி இருந்தது அப்படின்னா உங்க டென்டிஸ்ட்டை போய் பாருங்க. இட் மைட் பி யுவர் விஸ்டம் டூத் பெயின் ஆல்சோ. தேங்க்யூ.